சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியில வந்த விக்ரம் படத்தோட மெயின் கான்செப்டே ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி. அதாவது போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான். அந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? நேத்து புகையில, வெத்தலைப்பாக்கு அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடுவோம். 80 மில்லியன் வருஷம் ஆயிருக்கு நாம குரங்குல இருந்து மனுஷனா மாறுறதுக்கு. குரங்குக்கு என்ன தெரியும்? தன்னோட இனத்தை பெருக்கிக்கணும் அப்படின்றது. தன்னோட செக்ஷுவல் உணர்வுகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றது. அதுக்கு அம்மா தெரியாது, அக்கா தெரியாது, தங்கச்சி தெரியாது, ஏன் பொண்ணும் தெரியாது. இதைத்தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஆல்ரெடி நிறைய பேர் அப்படி மாறிட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அடிக்கடி நடக்கிற பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை இது போன்ற நிகழ்வுகளை நாம பார்க்கறதுனால தான். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகள்ல அதிகமா ஈடுபடுறது சின்ன வயசு பசங்கன்றது தான். இந்த போதைப் பொருளை உலகம் முழுக்க பல நாடுகள்ல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இலங்கையில 50 டன், அதாவது 50,000 கிலோகிராம் அளவுல முக்கியமான ஒரு பொருளான ஐஸ் மாட்டியிருக்கு. ஐஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி நாம சாப்பிடுற ஐஸ் கிடையாதுங்க. கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன், அதாவது போதைப் பொருள் தயாரிக்க பயன்படக்கூடிய முக்கியமான ரசாயனம். இந்த விக்ரம் படத்துல சந்தானம்ன்ற கேரக்டர் போதைப் பொருள் தயாரிக்கிற ஃபேக்டரி வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி 50 மடங்கு அளவுல போதைப்பொருள் தயாரிக்க பயன்படக்கூடிய ரசாயனம் தான் இப்போ இலங்கையில மாட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் டு மசாலா ஹிட் அண்ட் டாக். இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு வீடியோ காட்டுறோம், அதை பாருங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண மீன் தொட்டிகள்ல பயன்படுத்தப்படுற கற்களோ இல்ல அழகுக்காக பயன்படுத்தப்படுற கூழாங்கற்களோ கிடையாது. இதுதான் அந்த ஐஸ் அப்படின்ற கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன், அதாவது போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுற ரசாயன பொருள். இந்தோனேஷியால ஒரு போதைப்பொருள் டீம் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கு. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில வெளியே வந்தது தான் இலங்கையில ஒரு போதைப்பொருள் தொழிற்சாலை நடத்தப்படுது அப்படின்றது. அதனோட அடிப்படையில தான் இங்க இலங்கையில இப்போ 50 டன், அதாவது 50,000 கிலோகிராம் அளவுக்கு இந்த ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுற ரசாயனம் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஐஸ் கண்டுபிடிக்கப்படாம வெளியே வந்திருந்தா ஒட்டுமொத்த இலங்கையுமே அழியிற நிலைமைக்கு போயிருக்கும். அங்க உள்ள இளைஞர்களோட மொத்த வாழ்க்கையும் சீரழிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கிற போதைப் பொருட்கள்லயே மிக அதிக அளவு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய போதைப் பொருள் அப்படின்னா இந்த ஐஸ் போதைப் பொருள் தான். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஹிட்லரால கண்டுபிடிக்கப்பட்டு நாசிக் படைகளுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுற இந்த ஐஸ் போதைப் பொருள் உலகத்துல உள்ள அனைத்து நாடுகள்லையும் கடுமையா தடை விதிக்கப்பட்ட ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய போதைப்பொருள் தான் இந்த ஐஸ் போதைப்பொருள். அப்படிப்பட்ட போதைப்பொருள் 2 கண்டெய்னர்ல கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் அளவுல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போதைப்பொருள் இல்ல, போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுற ரசாயனம். இந்த விக்ரம் படத்துல சந்தானம் கேரக்டர் சொல்லுவார்ல, 1 டன் ரா சப்ஸ்டன்ஸ் வச்சு 1000 டன் கொக்கைனை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி, இந்த ரா சப்ஸ்டன்ஸ் வச்சு எத்தனையோ 1000 டன் கொக்கைனை, அதாவது போதைப் பொருளை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட போதைப்பொருள் ரசாயனம் தான் இப்போ இலங்கையில மாட்டிருக்கு. இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் மீது இலங்கை அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த போதைப்பொருள் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்ப்போமா? இந்த கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் அப்படின்ற ஐஸ் போதைப்பொருள் இயற்கையானது கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட வீரியத்தன்மை, அதாவது செயல்படக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம். இது நேரடியா மூளைக்கு போய் மூளையை வேகமா தாக்கக்கூடியது. இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துறவங்களோட உடல்ல அதிக அளவு மாற்றங்களும் ஏற்படுது. குறிப்பா இதய துடிப்போட வேகம் ரொம்பவே அதிகரிக்குது. இதனால இரத்த ஓட்டமும் அதிகமாகுது. இரத்த நாளங்கள் ரொம்பவே சுருக்கப்படுது. இதனால உடலுக்கு ஆக்சிஜன் அதிகமா உள்ளிழுக்கப்படுது. ஆக்சிஜன் அதிகமா உள்ளிழுக்கப்படுவதனால உடல் அவ்வளவு சீக்கிரம் சோர்வடையாது. ரத்தமும் ஆக்சிஜனும் மூளைக்கு அதிகமா கிடைக்கிறதுனால நம்மளோட உடம்புல தூக்கம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துறவங்க கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாளைக்கு தூங்காமையே இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துறவங்களுக்கு
செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் தூண்டப்படுது. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா நமக்கு உடல்நிலை சரியில்ல அப்படின்னா, டாக்டர் கிட்ட போனா, டாக்டர் கேட்கிற கேள்விகள்ல முக்கியமான ஒண்ணு, ப்ராப்பரா தூங்குனீங்களா? இல்லையா? அப்படின்றது. ஸோ, ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேர தூக்கம் அப்படின்றது அத்தியாவசியம். இந்த போதைப் பொருள பயன்படுத்துறவங்க 2லேருந்து 3 நாள் வரைக்கும் தூங்காம இருக்காங்க. அந்த 3 நாளைக்கு அப்புறம் அவங்களோட மன அழுத்தம் அதிகரிக்கிறதுனால தான், இந்த போதைப்பொருள் இல்லாம தங்களால இருக்கவே முடியாது அப்படின்ற மனநிலைக்கு ஆளாகுறாங்க. அதனால போதைப்பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு பண தேவையும் அதிகரிக்குது. இதனால தான் இந்த மாரி ஆளுங்க கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள்லயும் அதிகமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போதைப்பொருள் பழக்கம் அப்படின்றது உலக நாடுகள்ல மட்டும் இல்லாம, இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டிலயும் அதிகமாவே இருக்கு. குறிப்பா சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற ஒரு காதல் ஜோடி கொடைக்கானலுக்கு போயிருக்கு. அங்க தனிமையில இருந்தப்போ அந்த பையன் மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான போதைப் பொருள அந்த பொண்ணுக்கு குடுத்திருக்கான். அந்த பொண்ணும் அதுல அப்படி என்னதான் இருக்கும்னு பார்க்கலான்ற ஆர்வத்துல அத அதிகமான அளவுக்கு எடுத்திருக்கா. கடைசில அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. அந்த பொண்ணோட இழப்பு அந்த பொண்ண பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பாதிப்ப அதிக அளவுல ஏற்படுத்தக்கூடியது தான் இது போன்ற போதைப் பொருட்கள். நம்ம தமிழ்ல ரொம்பவே அழகான ஒரு பழமொழி இருக்கும். "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு." அந்த நஞ்சே அளவுக்கு அதிகமா போச்சுன்னா, இது போன்ற இழப்புகள் தாங்க அதிகமா வரும். ஒரு நாட்டோட எதிர்காலமே இளைஞர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் கையில என்ன இருக்கு அப்படின்றது மர்மமா தான் இருக்கு. எது என்னமோங்க, தண்டனைகள் கடுமையானா தான் இது போன்ற குற்றங்கள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, எங்களோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகுமார். காத்திருப்போம். ஜெய் ஹிந்த்.